நாம் அனைவரும் தயவுசெய்து எழுந்து நின்று ஜெபிப்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஜெப வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே கூட்டி சேர்த்த மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து, நாடுகளிலிருந்து எங்களோடு இன்றைக்கு இந்த ஜெப வேளையில் இணைகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எல்லா இடத்துலையும் கத்தாதே வல்லமையாய் கிரியை செய்யட்டும். வார்த்தை புறப்பட்டு வரட்டும், உள்ளங்களை தொடட்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டும். ஜெபத்தில் எங்களை நடத்தும். உம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எங்களுடைய ஜெபங்களாக மாறட்டும் கத்தாவே. வசனம் அதற்காக பயன்படட்டும். ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் நாங்களும் எங்கள் தேசமும் இந்த உலகமும் பெரிய மாற்றத்தை காண எங்களுக்கு கிருபை செய்வீராக. வந்திருக்கிற மற்றும் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து இந்த ஜெப வேளையை ஒரு அற்புதமான அனுபவமாக்கி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நாம் உட்கார்வோம். சங்கீதம் 82க்கு திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 82 முழுவதுமே வாசிக்கிறேன். 8 வசனங்கள் தான். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்கள்? சேலா. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். முதல் பகுதியில் நாம் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். அப்புறம் அதை பற்றி ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்குமே நேரம் பத்தாது, கொஞ்சம் கொஞ்சம் பண்ண போகிறோம். ஆனால் அது உங்களுக்கு ஒரு லீடு மாதிரி கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் இதை எடுத்து வாரம் முழுக்க அதை அப்படியே டெவலப் பண்ணலாம். நான் குயிக்காக சொல்லிட்டே போகிறேன். நீங்கள் இதை எடுத்து நல்லா தியானிச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நேரம் செலவழிச்சிங்கன்னா, உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்காக இதை வாசித்து தியானித்தீர்கள் என்றால் நிறைய காரியங்கள் உங்களுக்கு இதிலிருந்து கர்த்தர் ஜெபத்தில் நடத்துவார். எதுக்காக ஜெபம் பண்ணணுன்றது அதுதான் இந்த மெத்தடுடைய அருமையான ஒரு காரியம். ஜெபம் பண்ணுறது, எதுக்காக ஜெபம் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு தெரியவே வேண்டியதில்லை, அதுதான் பெட்டர். என்ன கேட்டால், எப்போவுமே ஒரு லிஸ்ட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே பெரிய 50 பேர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு எல்லார் பேரையும் சொல்லி பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதையே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப எக்ஸைட்டிங். இது திறக்கலாம், வாசிக்கலாம். இன்றைக்கி எங்கே போகுன்னே தெரியாது நமக்கு. அற்புதமான காரியங்களை கர்த்தர் காண்பிப்பார், அதில் நடத்துவார். கடைசியில் என்ன ஆகும்? யூல் பி ப்ரேயிங் த வெரி திங் தட் இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் காட். தேவனுடைய உள்ளத்திலே அவருடைய வாஞ்சை என்னவோ அதுவே உங்களுடைய ஜெபமாக மாறும். அதில் தான் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, அதில் தான் நன்மைகள் இருக்கிறது, அதில் தான் பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது. ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு வாஞ்சையோடு நம்ம வேதத்தை திறக்கலாம், வாசிக்கலாம், தியானிக்கலாம். அது எங்கே கொண்டு போகும்னே நமக்கே தெரியாது. பட் பல திசைகளுக்கு கொண்டு போய் விடும் நம்மளை. சரி, இந்த 82ஆம் சங்கீதத்தை வாசித்தோம். இது எதை குறித்தது? ஆளுகிறவர்கள், தேசங்களை ஜனங்களை ஆளுகிறவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், அப்புறம் அந்த அதிகாரத்தின் வரம்பு, தி அத்தாரிட்டி given to the rulers and the limitation of the authority that is given to them. இது ரெண்டுத்தையும் பற்றியா இந்த சங்கீதம். ஆளுகிறவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடவுளே கொடுத்துருக்கிறார். அதை அவர்களுக்கு கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள். ஆனால் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதுனால நினச்சா என்ன வேணால் செய்யலாம், எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு கண்டதையும் செய்யக்கூடாது. இவர்களுக்கு மேலே கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நியாயம் தீர்ப்பார். அதனால் பார்த்து செய்யணும், கரெக்டாக எதை செய்யணுமோ அதை நியாயமானதை செய்ய வேணும். அப்போ இது எதை பற்றியது? அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது,
அந்த அதிகாரம் பெற்றவர்கள் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு மனுஷர்களுக்கு கடவுள் அதிகாரம் கொடுக்குறாரு, ஆள்றதுக்கு, தேசத்தை ஆள்றதுக்கு, ஜனங்களை ஆள்றதுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. அதுக்காக அவங்க கையில் நிறைய பவரை கொடுக்குறாரு. ஆனால் அந்த அதிகாரத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அவங்க என்ன வேணால் செய்யலான்னு கிடையாது, சரியானது மட்டும்தான் செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கி சப்ஜெக்டே, இந்த சங்கீதத்தினுடைய சப்ஜெக்ட் அதுதான். இதுக்குள்ளே போகும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இயேசு வண்டியில் ஒரு தடவை ஒரு தந்திரமாக ஒரு கேள்வியை கேட்டு அவரை சிக்க வைக்கிறதுக்குன்னு முயற்சித்தார்கள். அது எப்போவுமே இந்த யூதர்கள் அவர் அப்படி பண்ணாங்க இல்லையா. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க ரொம்ப ட்ரிக்கியாக, உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும். பயங்கரமான கேள்வி, சிக்கல். ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமோ அல்லவோ, நியாயமா இல்லையா சொல்லுங்கன்றார். நியாயம்னு சொன்னால் யூதர்களுக்கு விரோதி ஆகிடுவார். ஏன்னா யூதர்கள் ரோமரில் வெறுத்தாங்க. இந்த நம்ம ஆளுகிற அடிமைப்படுத்துகிற இந்த ரோமருக்கு வரியை கொடுக்க சொல்கிறேன், நாங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவனெல்லாம் சத்துருன்னு நினைக்கிறோம், அப்போ நீயும் எங்கள் சத்துரு போன்னு சொல்லி ஜனங்க இவரை வெறுத்துருவாங்க. இல்லை கொடுக்கக்கூடாது, சரியில்லை, வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் உடனே ரோம அரசாங்கத்துக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவாங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறாருங்க, புதுசாக வந்துருக்கிறாரு, ஊரெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறாரு, வரி செலுத்த வேணான்னு பிரசங்கம் பண்ணுறாரு, ரோம அரசாங்கத்துக்கு விரோதமான ஆள் இவர் அப்படின்னா அவன் ஆக்ஷன் எடுத்துருவான். இது கரெக்டுன்னு சொன்னாலும் தப்பாயிடுது, இவருக்கு விரோதிகள் வந்துடுவாங்க ஒரு பக்கம் யூதர்கள். இது கரெக்ட் இல்லை கொடுக்காதுன்னு சொன்னாலும் எம்பரரும் அவருடைய அதிகாரிகளும் வந்துடுவாங்க. ஏன்னா ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாகிடும். அது பயங்கர சிக்கலான கேள்வி. ஆனால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அவருடைய வேதம் சொல்லுது, இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, பொல்லாதவனு தெரிஞ்சு அறிந்து, மாயக்காரரே, ஹிப்போக்ரிட்ஸ், நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் சொல்லிட்டு வரி காசை எனக்கு காண்பீங்கள்னார். எதை வச்சு வரி கட்டுற, காசை வச்சு தானே கட்டுற, அந்த காயினை காமினார். அவ்வளோ ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்குறார். அதில் இம்ப்ரிண்ட் ஆகிருக்குல்ல, இன்றைக்கி நம்ம காயின்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் இருக்குது. ஒரு சைடில் இல்லைன்னா பிரச்சனை, அந்த காயின் செல்லாதுன்னு அர்த்தம். ரெண்டு சைடும் ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்தந்த தேசத்தில் அவங்களுக்கு ஏதோ பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரோமர்கள் அந்த ஒரு சைடில் அந்த எம்பரருடைய உருவத்தையும் மேலே அந்த எழுத்தையும் போட்டிருப்பாங்க. அப்போ சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது, இப்போ அவருடைய உருவத்தை போட்டு அவர் யாருன்னு போட்டிருப்பாங்க. யாருன்னு யார் சொல்கிறாங்க, ஆமாம் ராயனுடையதுன்றாங்க. ராயன்னா சீசர், ஆளுகிற ஆள், எம்பரர். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ராயனுடையதை ராயனுக்குன்னு சொன்னதில் அர்த்தம் இருக்குது, நமக்கு தெரியுது. ஏன்னா என்ன இருக்குதுன்னு கேட்டார், ராயன் படம் இருக்குது, மேலே அந்த எழுத்தும் சொல்லுது அவர் தானே, அவருக்கு செலுத்தினாங்க. தேவனுடைய தேவனுக்கு செலுத்துங்கள்னு சொன்னார். அதுங்க வந்தது என்ன சொல்கிறாங்க ஸ்காலர்ஸு, அடுத்த பக்கத்தில் அந்த ரோமர்களுடைய தெய்வங்கள் யாருடைய உருவம் அது பதிக்கப்பட்டிருக்கோன்றாங்க. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, ரெண்டு உருவம் பதிக்கப்பட்டிருக்குது. ராயனுடையது ராயனுக்கு செலுத்து, தேவனுடையது தேவனுக்கு செலுத்து. ராயனுடையது ராயனுக்கு செலுத்தினா பத்தாது, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். சிலர் ரெண்டுத்தையுமே அமைக்கலான்னு பார்க்குறாங்க. ராயனுடையதையும் செலுத்தக்கூடாது, தேவனுடையதையும் செலுத்தக்கூடாதுன்ற பாலிசியில் இருக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா. அதனால தான் மோலே சொல்லிட்டார், மாயக்காரரு கேட்குற கேள்வியை குதர்க்கமான கேள்வின்னு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, அவர் சொன்ன பதிலில் ரெண்டு காரியங்கள் அடங்கிறது. ஒன்று, ராயன் ஒரு ஆள், ஒரு எம்பரர் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் சில சட்டங்களை வச்சுருக்கிறான் வரியை பற்றி. அந்த வரியை செலுத்துறது நியாயமா இல்லையானா நியாயம். ஏன்னா அதை வச்சு தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அதை வச்சு தானே எல்லாம் பண்ணுறீங்க. அந்த காயினில் அவன் படம் இருக்குது இல்லையா, அதை அவனுக்கு செலுத்துறீங்க. ஆனால் அதை அவனுக்கு செலுத்தும் போது ஒன்றும் மறந்துடாதீங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இந்த ராயனை காட்டிலும் பெரியவர், இந்த ராயனை ஏற்படுத்தி வைத்தவர். அப்போ
ஆகவே ராயனுடைய அதிகாரத்தையும் அங்கீகரிக்கிறார். அதே நேரத்தில் அந்த அதிகாரத்துக்கு சில வரம்புகள் உண்டு. ஏன்னா அவன் நினச்சதை செய்ய முடியாது. ராயனாக இருக்கலாம், பெரிய உலகத்தையே ஆளலாம். ஆனால் அவனை விட பெரியவர் உலகத்தையே ஆளுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. உலகத்தையே நியாயம் தீர்ப்பார். அவருக்கு கட்டுப்பட்டு தான் இவன் இருக்க முடியும். அவர் தான் இவனை அமர்த்தி வச்சிருக்கிறாரு பதவியில். அவன் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அவன் கிறிஸ்தவனா, அவன் விசுவாசியா, அதெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. எல்லாரையுமே அமர்த்துறது அந்த ஜீவன் உள்ள தேவன் தான் என்று வேதம் போதிக்கிறது. பதவியில் வைக்கிறது, இறக்கிறது எல்லாம் அவர் தான் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ அவனுடைய அதிகாரம் அதை அங்கீகரிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிந்து தான் நடக்க வேணுங்கிறாரு. அதே நேரத்தில் அவன் தனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எதை வேணால் செய்யலான்னு நினைக்கக்கூடாது. தனக்கு மேலே கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை அங்கீகரித்து அதற்கு கட்டுப்பட்டு நியாயமானதை நீதியானதை செய்ய வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தையும் முன்வைக்கிறார். சரி, இப்போ முதலாவது வசனத்துக்கு வருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு சாம் இது. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவன் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி உட்கார்ந்துருக்கிற மாதிரி வர்ணனை இங்கே கோர்ட் சீன் மாதிரி இருக்குது. தேவன் உட்கார்ந்துருக்கிறார், அவர் தான் நியாயாதிபதி. யார் நியாயம் தீர்க்கப்பட வந்திருக்கிறார்கள்? தேவர்கள் வந்திருக்கிறாங்கன்றார். தேவர்கள்ன்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. யார் இந்த தேவர்கள்? இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்க போனீங்கன்னா தேவர்கள் யாருன்னா இந்த இஸ்ரவேல் மக்களை ஆளுகிறவர்கள், அதுவும் பூமி எங்கும் ஆளுகை செய்கிறவர்கள்னு கூட சொல்லலாம். எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவர்களெல்லாம் கடவுள் தான் ஏற்படுத்தினார். எல்லோரும் அவருக்கு முன்னால் நிற்கிறாங்க. அவங்கள நியாயம் விசாரிக்க போகிறார் இவர். அவர்களை ஏன் தேவர்கள் என்று சொல்கிறாரு? இவர் தானே ஒருத்தர் தானே ஜீவன் உள்ள தேவன். அவர்களை போய் தேவர்கள்ன்றாரு. இங்கிலீஷ் பைபிளில் கிளியராக வருது. காடுங்கிறது பெரிய ஜி, காட்ஸ்ன்றது சின்ன ஜி. இது சின்ன ஜி. இவங்கெல்லாம் சின்ன ஜிங்க நிறையா இருக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறாங்க, உயர் பதவிகளில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏராளமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனால் நியமிக்கப்படப்படினால கடவுளே அவர்களை தேவர்கள்னு சொல்கிற மாதிரி இருக்குதுங்க. அவர்கள் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா கடவுள் மாதிரி. ஏன்னா கடவுள் ஸ்தானத்தில் இருந்து நல்லதை செய்கிறதுக்காக, நாட்டை நல்லா ஆள்றதுக்காக, நடத்துறதுக்காக, நாட்டில் வளத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வர்றதுக்காக, ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக வச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ கடவுள் அவங்கள நியமிச்சிருக்கிறார். கடவுளுடைய பிரதிநிதிகள் அவர்கள். அப்போ கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறபடினால அவரில் ஒரு குட்டி கடவுள்னே சொல்லலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. அவர்கள் கடவுளுக்கு கீழே இருந்து ஆளுகை செய்கிற குட்டிகள். அவர் தான் எல்லாம் ராஜாதி ராஜா. இவர்கள் அந்தந்த ஊரில் ராஜா. இவங்க குட்டி கடவுள்கள். அவர் ஆளுகிறார். அவர் கீழே அவரால் நியமிக்கப்பட்டு ஏராளமான அதிகாரங்கள், கோடான கோடி ஜனங்கள் ஆளுகிறதுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு பயங்கரமான அதிகாரங்கள். நினச்சா பல காரியங்களை செய்யலாம் அவர்கள். அப்படிப்பட்ட அதிகாரம் அவர்கள் கொடுக்கப்பட்டதுனால அவர்களை கடவுளுக்கு ஒப்பிட்டு தேவர்கள் என்றே இங்கே அழைக்கிறார். மார்ட்டின் லூத்தர் 1500ஆம் ஆண்டுகளில் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். அவர் சங்கீதத்தை குறித்த ஒரு காமெண்ட்ரி எழுதுகிறார். அவர் காமெண்ட்ரி எழுதும்போது இந்த முதலாம் வசனத்தை குறித்து பல பக்கங்கள் எழுதுகிறார். நிறைய எழுதுகிறார். முதலாம் வசனத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய எழுதுகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது. அது எந்த நேரத்தில் எழுதினார்னா 1524லேருந்து 25 வரைக்கும் ஒரு பெசன்ஸ் ரிவோல்ட்னு இந்த சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்களுடைய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அது பெரிய யுத்தமாகவே மாறி 24லேருந்து 25 வரைக்கும், 1524லேருந்து 25 வரைக்கும் ஒரு பெரிய இதாக மாறிட்டு இருந்தது, யுத்தமாக மாறிடுது. 1515 தான் இவருடைய சீர்திருத்தம் ஆரம்பிச்சது. இவர் பெரிய சீர்திருத்தவாதியாக இன்னும் பிரபலமாக இருக்கிறார்.
அதனால் அவர் இருந்த சபையினர் இவரை விரோதித்து இவர் உயிருக்கே ஆபத்து இருக்கிறதுனால இவருடைய வட்டாரத்தின் இளவரசர் இவர் மேலே பிடிச்சி போய் இவரை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. அங்கே ஒளிஞ்சிருக்கிறாரு. அங்கே ஒளிஞ்சிருந்த காலத்தில் தான் நியூ டெஸ்டமெண்ட்டெல்லாம் ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்ப்புத்தார், கிரேக்க மொழியிலேருந்து. அப்போ அந்த சிச்சுவேஷனில் அவர் வந்து இந்த பெசன்ஸ் ரிவோல்ட் நேரத்தில், இந்த ஏழை எளிய மக்களுடைய போராட்டம் யுத்தம் நடக்கிற நேரத்தில் இதை பற்றி தியானிக்கிறாரு, இதை எழுதுகிறார். அந்த ரிவோல்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறார். அங்கே நடக்கிற அவர் உலகத்தில் அன்றைக்கி பிரமாதம், அது பெருசாக நடந்துக்கிட்டு யுத்தம். கண்டிப்பாக அது அவருடைய யோசனையில் வரும் இல்லையா? பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தால் பிரசங்கத்தில் வந்துட்டு எழுதிட்டு இருந்தால் எழுத்தில் வரும். அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றாங்க. அங்கே வந்து அவர்கள் வந்து இவருடைய ஆதரவை எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஒரு பெரிய சீர்திருத்தவாதி. இவர் ஆதரித்து ஒரு அறிக்கை விட்டார்னா எல்லாரும் வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இவரை விரும்புகிறவர்கள்லாம் வந்து சேர்ந்து அவர்கள் ஆதரிப்பார்கள் என்று இந்த ஏழை எளிய மக்கள் யுத்தமே பண்ணுறாங்க. ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்தை எதிர்த்து. இவர் வந்துட்டார்னா, இவர் ஆதரித்தார்னா பெரிய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இவருடைய ஆதரவை கேட்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவ பாதிரியாரெலாம் சரி இவங்க நியாயம்தானே, இந்த ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், இவங்களுக்கு நியாயம் செய்யணும் ஆதரவு கொடுத்தாங்க. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டார், ஆதரவு தரவில்லை. கடைசியில் 3 லட்சம் பேர் அந்த ஏழை எளிய மக்கள் ஆயுதமேந்தி போராட்டம் நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் சாகடிக்கப்பட்டார்கள். அதில் இந்த மேல்தட்டு மக்கள், அரிஸ்டாக்ரஸின்னு சொல்கிறாங்க இல்லையா, மேல்தட்டு வர்க்கம் மக்கள் இவர்களை ஒடுக்கி கொன்று குவித்து போட்டார்கள். 1 லட்சம் பேர் செத்தாங்க. பயங்கர நஷ்டம் அங்கே. அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் மாதிரி ஆயிடுச்சு. இவருடைய சப்போர்ட் அங்கே கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, சரி இவரை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதுக்கு ஏன் கிடைக்கலன்னா, இவர் என்ன நம்பினார்னா, இந்த நியாயம் நீதி ஏழைகளுக்கு செய்யப்பட வேண்டியது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கோல். ரைச்சஸ்னஸ், நீதியை ஆள்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கோலு. அதை வந்து பொலிட்டிக்கல் மீன்ஸில் அரசியல் ரீதியாக அதை அச்சீவ் பண்ணவே முடியாது என்று நம்பினார். அது மட்டும் இல்லை, இவங்க ஆயுதமேந்தி போராடுறதுனால வன்முறை நடக்கும், ஒருத்தர் கொல்ல வேண்டியது வரும், கொன்று குவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதை அவர் விரும்பவில்லை. அதுவும் இல்லாமல் அரசாங்கத்தை எதிர்த்து போரிடும்போது அது ஒரு பேட் பிரசிடென்ட். அது கடவுள் வந்து அரசாங்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அரசாங்கத்தை மதிக்க வேண்டும். அது எப்படி போராடணுமோ போராடணும். இந்த மாதிரி ஆயுதம் ஏந்தி அரசாங்கத்தை மதிக்காமல், சட்டத்தை மதிக்காமல் தூக்கி எறிஞ்சு அந்த மாதிரி போராடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் மனசில் நினச்சி வச்சுருந்தார். ஏன்னா அப்படியெல்லாம் போராடணும்னா நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய வம்சத்துக்கும் ஒரு தவறான ஒரு முன்மாதிரியை நம்ம உண்டாக்குறோம். யாரும் அப்போ எதுக்கும் கீழ்ப்படிய மாட்டான், வீட்டில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டான், ஆயுதம் ஏந்திக்கிட்டு வருவான். அதனால் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். வன்முறை பெருகிடும், கட்டுக்கடங்காத லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் உண்டாகிடும். அதனால் வேணான்னு அவர் நினைக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இதை பற்றி எழுதுகிறார் பாருங்க, 1ஆம் வசனத்தை பற்றி. அவர் சொல்கிறார், இந்த 1ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் வாஸ்து பார்த்திங்கன்னா, அதில் அவங்க நாட்டில் அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு பிரின்ஸ்ன்னு இருந்தாங்க, பிரின்சஸ்ன்னு இருந்தாங்க. ஒரு எம்பரர் இருக்கிறாரு, அப்புறம் பிரின்சஸ் இருக்கிறாங்க. இவருடைய ஏரியாவில் ஒரு பிரின்ஸ் தான் இவரை பாதுகாத்துட்டு இருக்காரு. அந்த பிரின்சஸுடைய அத்தாரிட்டி தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அத்தாரிட்டி. ஆனால் அவர்கள் சரியாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார் அவருடைய எழுத்துக்களில். அவருடைய காமெண்ட்ரி என்ன சொல்லுது? இட் எஸ்டாப்ளிஷஸ் தி அத்தாரிட்டி ஆஃப் த பிரின்சஸ் பிகாஸ் இட் இஸ் காட் ஹூ அப்பாயிண்ட்ஸ் தி அத்தாரிட்டிஸ். இட் இஸ் ஹீ ஹூ கால்ஸ் தம் காட்ஸ். அவர் தானே இவங்களை தேவர்கள் அழைக்கிறாரு. வேதம் அவர்களை தேவர்னு அழைக்கிறது, ஆளுகிறவர்களை. ஏன்னா தேவனிடத்திலிருந்து வந்த அதிகாரத்தை வச்சு தேவனுடைய ஸ்தானத்தில் கடவுள் இருந்தால் எப்படி ஆளுவாரோ அப்படி ஆளணும் மக்களை. அதுக்காக தான் இவர்களை தேவர்கள் என்று அழைக்கிறது. அப்போ ஹியூமன் அத்தாரிட்டி, அதாவது அரசாங்கம்னு ஒன்று இருக்குது. அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த கொள்கைகளை உடையவர்களாக இருந்தாலும், அவர்கள் தேவனால் ஆகிய வைக்கப்பட்டவர்கள். கடவுள் தான் அதை ஸ்தாபித்து வச்சிருக்கிறாரு. அப்போ அத்தாரிட்டியை மதிக்கணும், அதிகாரத்தை மதிக்கணும். கடவுள் அவர்களை தேவர்கள்னே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? அப்படி தேவர்கள்னு சொல்லி அவ்வளோ பெரிய அதிகாரங்கள் ஆளுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகாரம் இருக்குது, அதை வச்சு அநீதியும் செய்யலாம். கடவுளுக்கு கட்டுப்பட்டு அவர்களை வாழ வேண்டும். They are accountable to God.
அவர்கள் தேவனுக்கு முன்னால் நின்று நியாயம் தீர்க்கப்படுவார்கள் ஒரு நாளில். தேவனுக்கு பதில் சொல்ல வேணும். அப்போ அதிகாரம்னு ஒன்று இருக்குது, கடவுள் கொடுத்தது தான். அவங்க தாராளமாக அதை பயன்படுத்தி தப்பு செய்தவர்களை தண்டிக்கலாம், ஆளுகை செய்யலாம், ரூல் போடலாம், எல்லாம் பண்ணலாம், வரி வசூலிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதே நேரத்தில் அதிகாரம் இருக்குதுன்றதுனால என்ன வேணலாம் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா கடைசியில் கடவுளுக்கு ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டியது வந்துடும். பண்ணும்போது அவர்களுக்கு நினைக்க வேணும், இந்த அதிகாரம் கடவுள்கிட்டேருந்து வந்ததுன்னு நினைக்க வேணும் அப்படிங்கிறத எழுதுகிறார் அவர். இயேசுவே இதை போதிச்சார் பாருங்க. ஒரு விதத்தில் இயேசுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. பிலாத்துக்கு எதிர்க்க கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. பிலாத்து இவர் எதாவது பேசி விளக்கம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறாரு. ஏன்னா ஒரு விதத்தில் இருந்தாலும் இயேசுவை விடுவிச்சிடலான்னு ஒரு யோசனை இருக்குது அவனுக்கு. விடுவிச்சிடலான்னு யோசிக்கிறாங்க. சரி, எதாவது வாய் திறந்து பேசினா ஏதாவது கேட்டால் சரி போ வீட்டுக்கு அப்படின்ட்டு சொல்லிடலான்னு பார்க்குறாரு. கவர்னர் இருந்தாலும் ஜட்ஜு, ஆனால் பேசவே மாட்டேங்கிறார். வாயை மூடிக்கிட்டு அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி மாதிரி பேசாமல் இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் பிலாத்து சொல்கிறான், வாய் திறந்து பேச மாட்டியா? பேச முடியாதவனால ஏன் பேச மாட்டேங்கிற? எனக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பேசு. உன்னை சிலுவையில் அறையறதுக்கும் அதிகாரம் இருக்குது, எனக்கு உன்னை விடுவிக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு அதிகாரம் இராது. என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க. கவர்னர்ன்றது அங்கீகரிக்கிறேன், பெரிய நியாயாதிபதினு அங்கீகரிக்கிறேன், ரோம் அரசாங்கம் நியமிச்சிருக்குன்னு அங்கீகரிக்கிறேன். ஆனால் அந்த ரோம அரசாங்கத்துக்கு மேலே ஒரு அரசாங்கம் இருக்குது, கடவுளுடைய இது இருக்குது. கடவுள் தான் உன்னை வச்சிருக்கிறார். கடவுள் உனக்கு இந்த அதிகாரத்தை தரலன்னா என்னை நீ சிலுவையிலையும் அறைய முடியாது, வீட்டுக்கு அனுப்ப முடியாது, உனக்கு எந்த அதிகாரமும் இருக்காது அப்படிங்கிறார். அப்போ அதிகாரத்தை இயேசுவே அங்கீகரிக்கிறார். கடவுள் தர்றாருன்னு, ஆளுகிறவர்களுக்கு அதிகாரத்தை தர்றாருன்னு தான் அர்த்தம். இப்போ பிலாத்துக்கு அந்த அதிகாரத்தை கடவுள் தந்திருக்காருன்றார். அதனால தான் அவருக்கு முன்னால் நின்று பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது இயேசு. பவுலும் அதே தான் போதிக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஒரு அற்புதமான பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி அரசாங்கம்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டது, அதிகாரிகள்லாம் தேவனால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டவர்கள் இருக்குது. 1ஆவது வசனம் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். கவனிச்சிங்களா? மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. நல்ல கவனிங்க, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஆஃபீஸர்ஸ், எல்லா அதிகாரிகள், எல்லா பொலிட்டிக்கலி எலெக்டட் அதிகாரிகள், ஆளுகிறவர்கள் எல்லாருமே தேவனால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டவர்கள் அப்படின்றது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரத்துக்கு எதிர்த்து ஒருத்தன் நின்னான்னா அவன் தேவனுடைய சட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்து கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றும் தப்பு செய்யலாம் பயப்பட வேண்டியதில்லை. நான் சில ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போயிருக்கிறேன் பாருங்கள். ஒன்றும் ஒரு சின்ன ஒரு பேப்பரை கீழே போட முடியாது. நீங்கள் ஒன்றும் தப்பு செய்ய முடியாது. அங்கே நைட் அண்ட் டே வெளியே போகலாம் பாருங்கள். பெண்கள்லாம் கூட தாராளமாக நடமாடலாம், ஒன்றும் எல்லாம் பண்ணலாம், ஒரு டேஞ்சர் கிடையாது. ஒவ்வொரு இன்ச்சும் கேமராவில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவனும் தப்ப முடியாது. தப்பு செஞ்சுட்டு ஒரு தப்பு அங்கே நடக்கவே சான்ஸ் இல்லை. கார் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேர் இடிச்சுக்கிட்டான்னா இறங்கி ஓரமாக நின்றுக்குவார். 2 நிமிஷத்தில் யாரை ஃபோன் பண்ண வேண்டியதில் ஒன்று ஆள் வந்துடும், கார் வந்துடும், போலீஸ் வந்துடும். ஏன்னா அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ரூமில் உட்காந்து டக்குன்னு வந்துடுவான். அடிச்சிக்க முடியாது, திட்டிக்க முடியாது. கம்மன் 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அடித்து உதச்சி ரவுடித்தனம்லாம் காமிச்சா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அவ்வளோதான், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அந்த தேசத்தில் ஒரு நல்ல காரியம் என்னென்னா, நல்ல ஆட்கள் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தீங்கன்னா எதுக்கும் எவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த டேஞ்சரும் கிடையாது. நைட்டெல்லாம் கடை திறந்துருக்குது, சாப்பிட்ற கடைலாம். போய் 1 மணி 2 மணிக்கு பெண்கள்லாம் கூட போய் சாப்பிட்டுட்டு தாராளமாக ரோடில் நடந்து போகிறாங்க. அதுதான் சொல்கிறாரு இங்கே. என்ன சொல்கிறாரு? அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டும் என்றால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். எது வரைக்கும் போயிட்டாருன்னா,
அதிகாரத்தை ஏற்படுத்தி வச்ச கத்தர் இதுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவன் கத்தருக்கே கீழ்ப்படியாமல் போகிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, பட்டயத்தை அவன் சும்மா வச்சில்ல, யூஸ் பண்ணுவான்றாரு தண்டிக்கிறதுக்கு. அவன் நீதியை செலுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். நியாயத்துக்கு நீதிக்காக நம்ம ஊரில் ஒரு லத்தியை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, 2 போடுவான் இல்லையா. ஏன்னா சரியானதை செய்யலைன்னா அங்கே அடியே விழக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றார். பட்டயத்தை சும்மா வச்சில்ல, யூஸ் பண்ண மாட்டார். ஆகையால் நீங்கள் கோபாக்கினி நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேணும். ஏதோ அவன் அடிச்சிருவான் அப்படி கொண்டு போய் உள்ளே தள்ளிடுவான்றதுனால இல்லை. மனசாட்சினா என்ன, கடவுள் இதை தான் நியாயம்னு வச்சுருக்கிறாரு, இப்படி தான் இயங்க வேணும்னு உலகத்தை வச்சுருக்கிறாரு, இல்லைன்னா காடாயிடும், நாடாக இருக்காது. ஆகவே இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனசாட்சியோடு நடந்துகன்றார். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். வரியை செலுத்தும் போதும் சபிச்சுக்கிட்டு செலுத்தாமல், சரி செலுத்தணும், சட்டம் இருக்குது, செலுத்துகிறோம், அவ்வளோதான், செலுத்திடுன்றாரு. அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். கிறிஸ்டியன் டீச்சிங் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு நாளும் ஆன்டி கவர்மெண்ட்டாக டீச் பண்ணுறது கிடையாது கிறிஸ்டியன் டீச்சிங். கிறிஸ்தவ போதனை அரசாங்கத்துக்கு எதிராக நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு போதிக்கிறது கிடையாது. அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும், அது கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் கிறிஸ்தவ நாடு இல்லைனாலும் எதுவாக இருந்தாலும், எந்த மதம் கொள்கைகளை சேர்ந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நட, அவருடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நட. அரசாங்கத்துக்கு எதிராக கிரியை செய்யாத, வன்முறையில் ஈடுபடாத, அந்த மாதிரி காரியம்லாம் வச்சுக்காத, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நட என்று வேதம் போதிக்கிறது. இந்த கிறிஸ்டியன் டீச்சிங் கொண்டு போய் எங்கே போச்சாலும், எந்த மக்களுக்கு போச்சாலும் நாட்டிலே ஒரு சமாதானம் நிலவும். கிறிஸ்தவ போதனை போராடுன்னு சொல்லி போதிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கு மேலே கடவுள் ஒருத்தருக்கார், நீ பயப்படாத, கடவுள் தான் அவங்க வச்சிருக்கிறார். ஒரு ஆள் சரியாக செய்யலைன்னா மாற்றிடுவார் கடவுள். அவர் பண்ணுறாரு அதெல்லாம். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய, நம்ம பேசாமல் ஜெபம் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம என்ன சட்டம் போட்டிருக்காங்களோ அதன்படி செய்வோம். அப்படி தான் வேதவசனம் போதிக்குது. அவர்கள் கீழ்ப்படி, சொல்கிறபடி நட, சட்டத்தின்படி நட என்று வேதவசனம் போதிக்கிறது. அதாவது நல்லா அருமையாக சொல்லியிருக்கு பாருங்கள். கோபாக்கினின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Therefore it is necessary to submit to authorities அப்படின்னு. அப்போ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போதனை. கிறிஸ்தவ சபைகளுக்கு போகிறவர்கள் ஒரு ஆரோக்கியமான போதனை கேட்குறாங்க. அவங்க தேசத்தை மதிக்கிறாங்க, அதிகாரங்களை மதிக்கிறாங்க, அதிகாரிகளை மதிக்கிறாங்க, தலைவர்களை மதிக்கிறாங்க, ஆளுகிறவர்களை மதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஜென்ரல் ஆட்டிடியூட் அமங் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் மத்தியில் பொதுவாக என்ன இருக்கணும், பொதுவாக ஒரு மரியாதை இருக்கணும் நம்ம ஆளுகிறவர்கள் மேலே. அவர்களை கனம் பண்ணணும், எவர்களை கனம் பண்ண வேணுமோ அவர்களை கனம் பண்ண இருக்கு. அப்போ ஒரு மரியாதை, ஒரு கீழ்ப்படிதல், இதெல்லாம் இருப்பது அவசியம் என்பது தான் கிறிஸ்தவ போதனை. இருக்கிறீங்களா? ஹலோ, சரி. இப்போ இதை வச்சு லூத்தர் இதனால தான் ஒரு ஒண்டர்ஃபுல் பேலன்ஸ் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அவங்க ஆதரவு கேட்குறாங்க, சிலர் ஆதரவு கொடுக்குறாங்க, இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவர் ரொம்ப பெரிய ஆள், இவர் ஆதரவு கொடுத்தாருன்னா கதையை மாறிடும். கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் கொடுக்க மாட்டேன்றாரு? எல்லாம் இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த ஏழை எளிய மக்கள், இவ்வளோ அநியாயம் நடக்குது, ஆதரவு கொடுத்து இவங்களோட சேர்ந்து போராடுறதுக்கு ஆளுகள் அனுப்ப வேணாமா, ஆயுதங்கள் ஏந்த வேணும், முடியாதுன்றார். அதான் ஆதரவு கொடுக்க முடியாதுன்றார். 2 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, ஆளுகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேத போதனை இது. ஏன்னா கவர்மெண்ட் இல்லாத இடத்துல, கவர்மெண்ட்டை மதியாத இடத்துல அங்கே சமாதானம் இருக்க முடியாது. ஜனங்கள் மத்தியில் அரசாங்கத்தை மதிக்காத ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டா, மதிக்காதன்னு சொல்லி அப்படி ஜனங்களை நடத்திட்டா, அதுக்கப்புறம் நாடே இருக்க முடியாது, பிரச்சனை ஆகிடும், சமாதானமே இருக்க முடியாது. சமாதானம் இல்லைன்னா
நம்ம அங்கே பத்திரமா இருக்க முடியாது. நம்ம ஜீவனுக்கே உத்தரவாதம் இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. சமாதானம் இல்லைன்னா அங்கே சண்டை சச்சரவு, திருட்டு, வயலன்ஸு, விக்கட்னஸ், எல்லா பொல்லாப்பும் அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிச்சு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்க சொல்லியிருக்கு இல்லையா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில். அப்படி அவர்களை வளர்க்குறது கடினம். அவர்கள் ஒரு வார் சிச்சுவேஷனில் வளருவாங்க. எல்லாம் நான் இதை ஏந்திக்கிட்டு போராடிக்கிட்டு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு கீழ்ப்படியாமல் இது பண்ணிக்கிட்டு முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு அப்படி வாழ்கிற சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? உங்களுக்கு தெரியும், சில நாடுகள்லாம் அப்படி நடந்துருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைங்க டெய்லியும் உலக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், நம்ம வேலைக்கு போயிட்டு வரணும், நம்ம தொழில்கள் நடக்க வேணும் சமாதானமாக, எல்லாம் சமாதானமாக இயங்க வேணும். அதனால் இப்படியெல்லாம் இறங்கினா இதுக்கு விரோதமாக ஆகிவிடும், போய்விடும் என்று நினச்சி தான் என்ன பண்ணுறாரு, ஆதரவு கொடுக்க முடியாதுன்றார். அவருடைய எண்ணம் என்னன்னா, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேணும். அது ஒன்று. ரெண்டாவது, அவர் ஆளுகிறவர்களையும் எச்சரிக்கிறார். அவருடைய காமெண்ட்ரியில் ஆளுகிறவர்களையும் எச்சரிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நிறைய அதிகாரம் கொடுத்துட்டார் கர்த்தர் உங்களுக்கு, கடவுள்னே சொல்லிட்டார். உங்களை குட்டி கடவுள்கள் மாதிரி பேசுகிறார் உங்களை பற்றி, காட்ஸ் என்றார் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கடவுளால் அதிகாரம் பெற்று அபார அதிகாரங்களை பெற்று ஜனங்களை ஆளுகிறவர்களாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் ஒரு குட்டி கடவுள் மாதிரி அவருடைய ஸ்தானத்திலிருந்து ஆண்டு கொண்டிருக்கிறீங்க, அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறீங்க. அப்போ அவர் என்ன செய்வாரோ அதை செய்யுங்க, அவரை மாதிரி நீதியை செய்யுங்க, நியாயத்தை செய்யுங்க. நீ நினச்சது செய்ய முடியாது, உனக்கு மேலே இருக்கிற கடவுள் இருக்கிறார் இல்லையா, அவர் எதை நீதி நல்லதுன்னு நினைக்கிறாரோ அதை செய்ய வேணும். இல்லைன்னா அவர்கிட்ட பதில் சொல்ல வேணும், அவர்கிட்ட தண்டனை கிடைக்கும். இந்த ரெண்டு காரியம். ஒன்று, அரசாங்கம் இருக்குது, அதுக்கு கீழ்ப்படிய வேணும். ரெண்டாவது, அந்த அதிகாரிகள் அபார அதிகாரத்தை உடையவர்களாக இருந்தாலும் கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேணும். இந்த ரெண்டுத்தையும் போதிச்சு பேலன்ஸ்டாக கொண்டு போகிறார். அப்புறம் 2ஆம் வசனத்துக்கு வாங்க. 82ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துலேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். இப்போ நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் மாதிரி இங்கிலீஷ் வெர்ஷனில் போனீங்கன்னா தனி பேராகிராஃபாக இருக்கும். அது ஏன்னா அங்கே அந்த தேசத்தின் நியாயாதிபதிகள், இஸ்ரவேல் தேசத்தின் நியாயாதிபதிகள் எப்படி அநியாயத்தை செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை கண்டிக்கிற பகுதி அது. 2-3 நாள். எது வரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள், பலவீனனையும் எளியனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள் அப்படிங்கிறார். இதில் முதல் பகுதி 2ஆம் வசனம் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? எது வரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள்? எது வரைக்கும் நீங்கள் கெட்டவனோட சைடில் சேர்ந்துக்கிட்டு அதிகாரிகளை சொல்கிறாரு, ஆளுகிறவர்களை சொல்கிறார், எது வரைக்கும் நீங்கள் இப்படி பண்ண போகிறீங்க? பொல்லாதவன் தீமை செய்கிறவனுடைய சைடில் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு முகதாட்சியம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அவனுக்கு தயவு காட்டிகிட்டு இருக்கிறீங்க, அவனுக்கு உதவி, அதுக்கு இதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறாரு. எது வரைக்கும் இதை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை. முதல்ல கேள்வி 2ஆம் வசனம், 3 நாள் ஒரு கட்டளை. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். இதை செய்யுங்க. எது வரைக்கும் அதை செஞ்சிட்டு இருக்க போகிறீங்க? அநியாயக்காரனோட நின்றுக்கிட்டு அவனுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்க போகிறீங்க, அவன் பக்கம் இருக்க போகிறீங்க. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நியாயம் செய்யுங்கள், செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யுங்கன்றார். அப்போ 2 காரியத்தை சொல்கிறார். வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் எனி ஒன் தட் ரூல்ஸ்? ஆளுகிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய கடமை என்ன, அரசாங்கத்துடைய கடமை என்ன, ஆளுகிறவர்களுடைய கடமை என்ன? 2 காரியம். 1, நீதியை நியாயத்தை ஸ்தாபித்து அதை ப்ரமோட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும், அதை நிலை நிறுத்த வேண்டும். ஸ்தாபிக்கணும், அதை ப்ரமோட் பண்ணணும், அதுதான் நல்லதுன்னு, அதை மெயின்டைன் பண்ணணும், அது தொடர்ந்து நீதி நியாயம் நடக்கிற மாதிரி அதை செய்யணும். அது 1. ரெண்டாவது,
அந்த தேசத்தில் இருக்கிறவர்களை எல்லா தீங்குக்கு விலக்கி காக்க வேண்டும். எதிரிகளுக்கு விலக்கி, எதிரிகள் உள்ளே இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க, எல்லாருக்கும் விலக்கி காக்க வேண்டும். எனிமீஸ் ஃப்ரம் விதின் அண்ட் அவுட் சைடு தே மஸ்ட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர்கள் குறிப்பாக ரெண்டுத்தையுமே செய்யலை. நீதி நியாயத்தை மெயின்டைன் பண்ணல, ஜனங்களை பாதுகாக்கலை, ரெண்டுத்தையுமே செய்யலை. அதனால் லூத்தர் எழுதுகிறாரு, அவருடைய காமெண்ட்டில் எழுதுகிறாரு, இந்த 3 வசனங்களும், these 3 verses, indeed the whole psalm, இன்னும் கேட்டால் முழு சங்கீதமும், every prince should have painted on the wall of his chamber, on his bed, over his table and on his garments. எல்லா தேசத்தை ஆளுகிற இளவரசர்களும், அந்தந்த ரீஜன்ஸ் ஆளுகிற இளவரசர்களும் இந்த 3 வசனங்களை 2, 3, 4 வாசனையும் அந்த 3 வசனங்களையும் தங்களுடைய சுவர்களிலும், தங்களுடைய படுக்கைகளிலும், தங்களுடைய மேஜைகளிலும், தங்களுடைய உடுப்புகளிலும் கூட எழுதி வை. எங்கே திரும்பினாலும் இருக்கணும் இந்த சங்கீதம்ன்றார். இந்த முழு சங்கீதத்தையுமே எழுதி வைகின்றார். இந்த 3 வசனம் குறிப்பாக முடிஞ்சால் முழு சங்கீதத்தையும் எழுதி வைகின்றார். என்ன மாதிரி சொல்கிறார் பாருங்க. For here they find what lofty, princely, noble virtues their estate can practice. ஏனென்றால் இந்த வசனங்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நியாயம் நீதி செய்கிறவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை போதிக்கிறது. So the temporal government next to the preaching office is the highest service to God and the most useful office on earth. எப்படி சொல்றார் பாருங்க. பிரசங்க ஊழியத்துக்கு அடுத்தபடியாக இந்த அரசாங்கத்தில் ஆளுகிற அந்த வேலை இருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, ரொம்ப பிரயோஜனமுள்ள வேலை. இந்த பூமியிலேயே பிரசங்கியார் தான் டாப்புன்ட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பிரசங்கம் பண்ணுறோமே, நம்ம இதை சொல்கிறோம் இல்லையா எடுத்து, அதனால் பிரசங்கியார் தான் இருக்கிறதுலே மிக இம்பார்ட்டண்ட் வேலை, ரொம்ப யூஸ்ஃபுல் வேலை. அதுக்கு அடுத்த வேலை அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாக இருந்து ஆளுவது. எப்படி சொல்கிறார் பாருங்க. அதனால தான் பில்லி கிராம் ஒரு தடவை கேட்டாங்க, டைம் மேகசின் எல்லா மேகசின், இவர் தான் மோஸ்ட் பாப்புலர் பர்சன் இன் அமெரிக்கான்னு வந்துடுச்சு, ஓட்டு போட்டாங்க எல்லாரும். இவர் தான் அமெரிக்காவிலேயே ரொம்ப பாப்புலர் பர்சன் ஒரு காலகட்டத்தில், அவ்வளோ பாப்புலராக இருக்கிறார். பிரசிடெண்ட்டுக்கு நின்னார்னா ஜெயித்துருவார் உடனே, எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, பிரசிடெண்ட்டுக்கு நிற்கக்கூடாதா, நீங்கள் ஜெயித்துடலாமே ஈஸியாக, நீங்கள் தான் மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் பிரசிடெண்ட்டை விட பெரிய வேலையில் இருக்கிறேன். ரொம்ப தெளிவான ஆசாமி பாருங்க. பிரசிடெண்ட்டை விட ரொம்ப பெரிய வேலையில் இருக்கிறேன். ஏன்னா 7 பிரசிடெண்ட்டுகளுக்கு போய் அவங்க வீட்டிலே தங்கி 2-3 நாள் தங்கி அவர்களோட கால்ஃபெல்லாம் விளையாண்டு அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்க இவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி யுத்த சிச்சுவேஷனாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஜெபம் பண்ணுங்க, ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்கன்னா போய் தங்கி அவர்களுக்கு 7 பிரசிடெண்ட்ஸுகளுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு. யார் பெரியவர்? ஆலோசனை கேட்குறவரா, ஆலோசனை கொடுக்குறவரா? இருக்கிறீங்களா? பிரசங்கிக்கிறவர்கள், ஆலோசனை கொடுக்குறவர்கள். சிலருக்கு பிரசங்க ஊழியத்தை பற்றி ரொம்ப சீப் ஆட்டிடியூட் இருக்குது. ஒருத்தர் கேட்ட, என்ன பண்ணேன்? ஊழியம் நான் பிரதர் செய்கிறேன். அடக்கடவுளை, நீ செய்யவே செய்யாதியா? நீ எதுக்கு ஊழியம் செய்கிற? ஊழியம் செய்கிறத பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உனக்கு இல்லையே, நல்ல தலை நிமிர்ந்து சொல்ல வேணாமா? நான் ஒரு பிரசங்கியார், நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். அதில் வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் டிசைட் பண்ணிட்டேன், இது வெட்கப்படக்கூடிய காரியம் இல்லை, பெருமைப்படக்கூடிய ஒரு காரியம். இன்னும் கேட்டால் பெருமை தலைக்கு ஏறிடாதபடி காத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய வேலை, இது ரொம்ப ஓவராக பெரிய வேலை, முக்கியமான வேலை. சுலபமாக பெருமை தலைக்கு ஏற வாய்ப்பு உண்டு. அதுதான் இங்கே பிரசங்கியார்னா அவ்வளோ பெரிய இது. மார்ட்டின் லூத்தர் பாருங்கள், அதனால தான் அவர் அப்படிப்பட்ட பிரசங்கியாராக இருந்தார். உலகத்தையே மாற்றினார். நீங்கள் உலகத்தையே மாற்றக்கூடிய பிரசங்கியாரெல்லாம் மாறணும்னா அப்படிப்பட்ட எண்ணம் உங்கள் பிரசங்க ஊழியத்தை பற்றி, நீங்கள் பிரசங்கியார்ன்றதை பற்றி உயர்ந்த விதத்தில் எண்ணுங்கள். உங்கள் மெசேஜ், நீங்கள் பேசுகிற பிரசங்கங்கள், நீங்கள் செய்கிற பிரசங்கங்கள் உலகத்தையே மாற்றக்கூடியது அப்படிங்கிறத எண்ணி பாருங்கள். எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்புறம் சொல்கிறார், I would rather be a pious secretary or tax collector for one of these gods.
சொல்கிறாரு, இந்த கடவுள்கள் இருக்காங்களே, ஆளுகிறவர்கள் உலகத்தில், அவர்களுக்கு ஒரு செக்ரட்டரியா, அரசாங்கத்தில் ஒரு செக்ரட்டரியா அல்லது டேக்ஸ் கலெக்டரா அப்படி இருப்பதே நான் மேலுன்னு நினைக்கிறேன். எதை காட்டிலும் மேலு தென் ட்வைஸ் ஹில்லரி. ஹில்லரினா அவர் ஒரு ஃபவுண்டர் ஆஃப் த மொனாஸ்டிக் லைஃப் இன் பாலஸ்டைன். பலஸ்தீனத்தில் துறவற வாழ்க்கையை கற்றுத்தந்து அதை ஸ்தாபித்தவர், எல்லாம் துறந்தவர், பெரிய திறந்து எல்லாத்தையும் திறந்து போய் காட்டில் இருக்க மாதிரி. அவரை விட இது நல்ல வேலை. கவர்மெண்ட்டில் போய் ஒரு செக்ரட்டரியா டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறது சிறந்த வேலைன்றார். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, வா எல்லாத்தையும் திறந்துட்டு பாரியா தாடி வளர்த்துக்கிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, எதுவுமே வேணான்னு போயிட்டாரியா. அவரை தான் பெருசாக நினைக்கிறோம். இவர் சொல்கிறாரு, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார், பெரிய ஆள், ஏன்னா அதிகாரம் இருக்குது, அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர், அதுவும் குறிப்பாக நியாயம் செய்கிற ஆளாக இருந்தால், ஒழுங்காக நடந்துக்கிற ஆளாக இருந்தால் ரொம்ப மரியாதை கொடுக்கணும். ஏனென்று சொன்னால் அவர் கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. ஆமென். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு வசனத்தை வச்சு பல பக்கங்கள் எழுதுகிறார் சங்கீதம் 1. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அதாவது அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணம் பண்ணி இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கண்டித்து எழுதுகிறாரு. அப்படிப்பட்ட ஆளுகிறவர்களை கண்டித்து எழுதுகிறாருங்க. ஏழைகளுக்கு என்ன செய்யணும், திக்கற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எழுதுகிறாரு. அப்போ கிளியராக சொல்கிறார் என்ன செய்ய வேணுமென்றதை கிளியராக சொல்கிறாரு. அப்போ நீதிமான்கள் என்ன செய்ய வேணும், நல்லவர்கள் என்ன செய்ய வேணும் இந்த சூழ்நிலையில்? இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நீதி நியாயம் செய்யப்பட முடியுமா? யோபு சொல்கிறாரு பாருங்க. யோபு தன்னை குறித்து சொல்கிறாரு. ஏன்னா எல்லாம் இவரை குற்றஞ்சாட்டுறானுங்க நண்பர்கள்லாம் வந்து, நீ ஏதோ தப்பு செஞ்சிருப்ப, அதனால தான் உனக்கு இப்படிலாம் ஆச்சுட்டேன். அதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாரு, 29வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. 12:13. முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். அது என்ன சொல்கிறாரு, என்கிட்ட உதவி கேட்டு வந்த ஏழைகளை திக்கற்ற பிள்ளைகளை உதவியற்றவர்களை எல்லாம் காப்பாற்றினேன். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் மேல் வந்ததுன்னா, சாக கடந்து அழிஞ்சு போக கிடந்தவனுடைய ஆசீர்வாதம், அவன் வாயை திறந்து என்ன ஆசீர்வதிச்சான்றார். ஏன்னா அவனுக்கு ஏதோ நன்மை செஞ்சேன் நான். விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். 16-17. நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடவாய்ப்பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். அநியாயக்காரர் வந்து கவ்விட்டு போக பார்க்குறான், கடித்து தின்ன பார்க்குறான், கடித்து குதற பார்க்குறான். அவருடைய பற்களிலிருந்து இந்த திக்கற்றவர்களையும் இந்த எளியவர்களையும் விடுவித்தேன். நான் நியாயம் செஞ்சுருக்கிறேன். அருமையான வசனம். சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் பேசும்போது இது அருமையான ஒரு வசனம். என்ன மாதிரி ஒரு இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு பாருங்க. அப்போ இதுதான் பண்ணியிருக்கணும் அவங்க. சிறுவையில் ஆளுகிறவர்கள், ராஜா முதற்கொண்டு எல்லாம், நியாயாதிபதி கொண்டு இதெல்லாம் பண்ணியிருக்கணும். 82ஆம் சங்கீதத்தினுடைய பாயிண்ட் என்னன்னா, பண்ண வேண்டியதை அவர்கள் பண்ணவில்லை. இப்போ கடவுளுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. தேவாதி தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள். அடுத்தது அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவு என்ன? 5ஆம் வசனம் சொல்லுது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. கவனிங்க, சொல்கிறாரு, இவங்க அநியாயம் பண்ணியே பழக்கம் பண்ணிட்டாங்க. துன்மார்க்கிறதுக்கு முகத்தாட்சியம் பண்ணி ஏழைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டு இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. எளியவனை விடுவிக்கலை, ஒன்றும் பண்ணல. அது விளைவு என்ன? அது நிமித்தமாக எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்றது சொல்கிறாரு. நீங்கள் அது NIVயில் ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். அதனால தான் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணும்போது NIV யூஸ் பண்ணுறேன். சங்கீதம் வந்து கொஞ்சம் எளிமையாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எப்படி சொல்கிறா, தே நோ நத்திங். அறியாமல் இருக்கிறார்கள் நீங்கள் வந்திருக்குது. ரொம்ப சர்வசாதாரணமாக அறியாமலும்னு போட்டிருக்கீங்க. NIV சொல்லுது தே நோ நத்திங். எப்படி இருக்கு பாருங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, தே வாக் அபவுட் இன் டார்க்னஸ்.
அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. அது தேவனுடைய ஜெனரல் பிரின்சிபல்ஸ் இருக்குது. எந்த நாடாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் சரி, சாதாரண நாடாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கடவுளுடைய பிரின்சிபல்ஸ். கடவுள் நியமித்திருக்கிறார் பாருங்க. பொதுவாக சிலது எல்லாருக்கும் பொருந்தும். கொலை செய்யாத இருப்பாயாங்கன்னா அது வெறும் இந்தியன் லா மட்டும் கிடையாதுங்க, எல்லா தேசத்துக்கும் பொருந்தும் இல்லையா? பொய் சாட்சி சொல்லாத இருப்பாங்கன்னா அது எல்லாம் காமன், எல்லாருக்கும் பொருந்தும். 10 கற்பனையில் வர மாரல் லாஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் பொருந்தும். உபச்சாரம் செய்யாத இருப்பா எல்லாருக்கும் பொருந்தும். எந்த மதத்தில் எந்த தேசத்தில் யாராவது சொல்கிறாங்களா வாக்குறுதி கொடுக்கும்போது, சரி கொடுப்பாய்ப்பா 2 வருஷத்துக்கு பிறகு முடியலன்னா விட்டுட்டு போ அப்படின்னு எந்த மதமாக சொல்லுதா? கிடையாது. எல்லா மதத்துலையும் என்ன நம்புகிறாங்க? நம்ம இங்கே போதிச்சபடி தான் போதிக்கிறாங்க அவங்களும். அது தெரியுமா உங்களுக்கு? எல்லா மதமும் என்ன சொல்கிறாங்க? நம்ம சொல்கிறது தான் வேறு விதமாக சொல்கிறாங்க. நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி நேசிக்கவும் பாதுகாக்கவும் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆட்டிடியூடு அதுதான் அவங்களும் நம்புகிறாங்க. ஸோ பொதுவாக நிறைய காரியங்கள் இருக்குது. நம்மெல்லாம் வித்தியாசமான மதங்களையும் மார்க்கங்களையும் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சில காரியங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. யாருமே கொலை செய்கிறது சரின்னு போதிக்கிறது இல்லை, பொய் சொல்கிறது சரின்னு போதிக்கிறது இல்லை, உபச்சாரம் செய்கிறது சரின்னு போதிக்கிறது இல்லை, தகப்பனி தான் கனம் பண்ணாதுன்னு எந்த மதத்தில் போதிக்கிறாங்களா? சொல்லுங்கள். யாரும் அப்படிலாம் போதிக்கிறது கிடையாது. அப்போ அதையெல்லாம் கவனிக்காதவர்கள், அதை மதித்து நடக்காத, இந்த பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய பிரமாணங்கள் இருக்கு பாருங்கள், இதை கவனிச்சதன்படி நடக்காதவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? இங்கே 3 விதமாக சொல்லியிருக்கு இல்லையா? அறியாமல் உணர்வாமல் இருக்கிறார்கள், அந்த காலத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரம்லாம் அசைகிறது. அதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன். 1, தேர் இக்னோரண்ட். அதான் அறியாமலும் உணராமலும் இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன நடக்குதுன்னு அவங்களால சரியாக புரிந்து கொள்ள முடியல. அது மட்டும் இல்லை, அதை பற்றி என்ன செய்ய வேணும் என்பதையும் அவர்கள் சரியாக யோசித்து செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சிக்க முடியல. இவர்கள் அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்குறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடுது. பிரச்சனைகள் இவரை ஓவர்டேக் பண்ணி நாசமாக்குது. இவருடைய தீர்வுகள் வர ரொம்ப தாமதமாகிறது. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார், இக்னோரண்ட். ஏன்னா கடவுளுடைய இந்த ஜெனரல் பிரின்சிபல்ஸை மதிக்கல. அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத மதிக்காதவர்கள் அந்த நிலையில் ஆயிடுறாங்க. 2வது, அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? போதுமான அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா அவர்கள் அந்த காலத்திலே நடக்கிறார்கள். இருட்டாக இருக்குது, இருட்டில் தடவிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருடைய ப்ரோக்ராம்ஸ், பாலிசிஸ், அவருடைய கொள்கைகள் எல்லாம் இன்னெஃபெக்டிவாக இருக்குது. பிரச்சனையை தீர்க்கவே மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பிரச்சனை தீர முடியாதுன்ற மாதிரி இருக்குது. அப்போ நடவடிக்கை போதவில்லை, சரியான விதத்தில் இல்லை. 3வது, தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. தேசத்துக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்குது. அது என்ன? சட்டம் ஒழுங்கு, இது ஒரு அஸ்திபாரம். கல்வி ஒரு அஸ்திபாரம். சுகாதாரம் ஒரு அஸ்திபாரம். நீதி ஒரு அஸ்திபாரம். நீதிமன்றம் இருக்குது, எல்லாம் இருக்குது. மிலிட்ரி இருக்குது, இதெல்லாம் ஒரு அஸ்திபாரம். தீஸ் ஆர் கிரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அ சொசைட்டி. ஒரு சமுதாயத்தை கட்டி காக்கிற, மேம்படுத்துகிற அமைப்புகள் இவைகள் எல்லாம். அதெல்லாம் ஆட்டங்கன்றது. நீதி சரியாக கிடைக்க மாட்டேங்குது, நியாயம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, ஆளுகை சரியாக நடக்க மாட்டேங்குது, செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய மாட்டேன்றாங்க, சின்ன சின்ன காரியங்கள்லாம் சரியாக நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆகிடுது, ஒரு ஒழுங்கினம் வந்துடுது. அதனால தான் சங்கீதம் 11:3 வாசிக்கிறோம், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? என்ன செய்வான்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் அவனாவது நல்லது செய்கிறவனா இருக்கணும், அவனாவது ஒழுங்காக வாழ்கிறவனா இருக்க வேண்டும். 2வது, அவன் ஜெபிக்க வேணும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். 2 காரியங்களை கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்குறார். அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் இருக்குது. 2 காரியம் செய்யணும். 1, நம்ம முதல்ல நீதி செய்யணும். நம்ம மூலமாக தேவன் நீதியை இந்த உலகத்தில் கொண்டு வர்றாரு. பலரும் நீதியை அனுபவிக்கும்படியாக நாம் ஒரு கருவியாக வச்சிருக்கார் கடவுள். நியாயத்தை, இரக்கத்தை, நன்மைகளை பெரும்படியாக
நம்ம ஒரு கருவியை வச்சு கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. இரக்கமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்கிறவங்க நம்ம மூலமாக இரக்கத்தை காணலாம். கம்பேஷனே இல்லாத, ஒரு மன உருக்கமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்கிற நம்ம இடத்துல கம்பேஷனை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை நம்ம சமுதாயத்தில் இருக்க முடியும். ஏன்னா கடவுள் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நாம் தனிப்பட்ட விதத்தில் செய்யலாம். அது மட்டும் இல்லை, ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் தலையிட்டு காரியங்களை சீர் செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இந்த ஆயுதமேந்தி போராடுங்கன்னு யாரும் கிறிஸ்தவர்கள் போதிக்கிறது கிடையாது. 2 காரியம் பண்ணு. நீ நல்லா இரு, நீ ஒழுங்கா இரு, நீ நல்லது செய், நீ கடவுளுடைய பிரதிநிதி மாதிரி இருந்து அந்த விதத்தில் நீ ஒரு குட்டி கடவுள் மாதிரி இருந்து கடவுளை இந்த உலகத்துக்கு காட்டு, நீ இரக்கம் காட்டு, நீ நன்மை செய், நீ நல்லா நடந்துக்க. அதனால தான் ஆளுகிறவர்கள் கடவுள்கள்ன்றாரு. நம்மளையும் குட்டி கடவுள் தான் சொல்கிறாரு. நம்ம அப்படி செஞ்சோன்னா நம்மளும் ஒரு குட்டி கடவுள் தான். இது நிறைய பேர் கோபம் வந்துடும், இன்னும் குட்டி கடவுளா அப்படி தானே சொல்கிறாரு. ஏன்னா கடவுள் நம்மளை பிரதிநிதிகளாக வைத்திருக்கிறார். அவரை பிரதிபலிக்கிறவர்களாக அவருடைய எண்ணத்தை, அவருடைய ஆசையை, அவருடைய குணத்தை, அவருடைய நீதியை, நியாயத்தை இந்த உலகத்துக்கு காட்டுகிறவர்களாக நம்ம வச்சிருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், நாம் குட்டி கடவுள்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்க, பிக் ஜி கிடையாது. அப்படி சொல்லலை, வேணே எதாவது எடுத்து போடுவாங்க. கடவுள்னு சொல்லிட்டார் அவர், சொல்லலைன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை நான். குட்டி கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் எனக்கு அப்படி நல்லதை செய்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொடுத்துருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, சில வசதிகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதன்படி நடந்து கொள்ள சொல்லுகிறாரு. அதன்படி நடக்கும்போது கடவுளையே இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஏன்னா கர்த்தர் தலையிட்டு காரியங்களை சீர்படுத்த வேண்டும் என்று. சரியா? சரி, 6-7 வசனங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான ஒரு மக்கள் என்றும் சொல்லியிருந்தேன், ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவரை போல விழுந்து போவீர்கள் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய டைட்டில் கொடுத்து கடவுள்னே சொல்லிட்டேன், குட்டி கடவுள்னே சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அதிகாரம் எல்லாம் கொடுத்து பெருசாக எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் சாதாரண மனுஷன் மாதிரி எல்லாரும் மாதிரி நடந்துட்டு கடைசியில் எல்லாரும் மாதிரி செத்து போகிறீங்க அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? இந்த அநியாயம் பண்ணுற ஆட்கள்கிட்ட சொல்கிறாரு, எல்லா மனுஷரை போல் நீயும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கை முடிய போகுது, போக இன்னொருவன் வரப்போகிறான் நீ இருந்த இடத்துக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன், நீ ஒன்றும் கடவுள் இல்லை, நீ ஒரு சாதாரண மனுஷன். நான் உன்னை கடவுள்னு சொன்னேன், ஒரு குட்டி கடவுள்னு சொன்னேன். ஏன்? நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன், நல்லது செய்யுன்னு, அது செய்யாமல் விட்ட. அப்போ எல்லாரும் மனுஷனை போகிற நீயும் போகிற, மற்றவன் வந்து அந்த உன் இடத்துல ஆளுவான் அப்படிங்கிறாரு. சரி, இதை உலகத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆளுகிறவர்களுக்கும் ஆளப்படுகிறவர்களுக்கும் இதெல்லாம் போதிக்கிறது தான் நம்மளை இங்கே வச்சிருக்கிறார். அதனால தான் இங்கே சொல்லியிருக்குது, கடைசி வசனத்தை பார்த்துருவோம். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயம் தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளும் சுதந்திரமாய் கொண்டிருப்பவர். எப்படி சொல்லியிருப்பாருங்க? தேவனே எழுந்தருளும், யாருக்கு நியாயம் தீர்ப்பு செய்யும்? பூமிக்கு நியாயம் தீர்ப்பு. அப்போ கடவுள் வந்து ஏதோ ஒரு தேசத்துக்கு அதிபதி கிடையாது, எல்லாத்துக்கும் அதிபதி, பூமிக்கு அதிபதியாக இருக்கிறார். உலகம் முழுவதற்கும் ராஜாவாக அவர் இருக்கிறார். ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்தந்த ஊரில் ராஜா இருக்கலாம், ஆனால் இவர் ராஜாதி ராஜா. ஜெபத்தில் முடியுது இந்த சங்கீதம், ஜெபத்தில் முடியுது. என்ன ஜெபம்? தேவனே எழுந்தருளும். இதான் நம்முடைய ஜெபம் இன்னைக்கு. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். அப்படின்னா என்னைக்கோ வந்து இந்த தப்பு செய்கிறாள்லாம் தண்ணியும் அப்படி கிடையாது. பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யணும். நம்முடைய நியாயம் நீதி இந்த பூமியில் இன்றைக்கே வந்து கிடைக்க பண்ணுவீராக, ஜனங்களை எழுப்புவீராக, அப்படி வாழக்கூடியவர்களை எழுப்புவீராக, அப்படி செய்யக்கூடியவர்களை எழுப்புவீராக. நியாயத்தை உம்முடைய ஜனங்கள் மூலம் கொண்டு வரும் இந்த உலகத்திலே. பின்னால் நியாய தீர்ப்பு நடக்கிறது நிச்சயம். வெறும் அதை சொல்லலைங்க. பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யணும்னா இப்போ ஏதாவது பண்ணோம், இப்போ ஆட்களை எழுப்போம், அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல
தேவனுடைய நன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்களை எழுப்போம் என்று ஜெபம் பண்ண சொல்கிறார். 1 தீமோத்தேயு திருப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. எல்லா மனுஷருக்காகவும், என்ன சொல்லுங்க, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணணும். இப்போ அதான் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரத்தில் ஆரம்பிக்க போகிறோம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களாகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். யாருக்காக அப்படி செய்யணும்? நம்ம எல்லாம் சமாதானமாக வாழும்படியாக, ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காகவும் என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும், எல்லாம் பண்ண வேண்டும். பண்ணுவோமா? நம்ம எல்லாம் தயவு செய்து முதல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு நன்றி. ஏன் நன்றி செலுத்தணும்? ஏன்னா கர்த்தருக்கு நமக்கு நல்ல ஒரு தேசத்தை நம்ம வாழும்படியாய் கொடுத்துருக்கிறார். சமாதானத்தோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய ஒரு சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி கூடி வந்து ஆராதிக்க, ஜெபிக்க, கர்த்தரை பின்பற்ற எல்லா உரிமைகளும் சுதந்திரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமைகளுக்கும் சுதந்திரங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம்ம இருக்கிறோம். இதுக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? எப்போ பார்த்தாலும் கெட்டதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நன்றி சொல்லணும் கர்த்தருக்கு. கர்த்தாவே உமக்கு நன்றி, இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் என்னை வச்சு பிறக்க வச்சு இங்கே வாழ வச்சு இதையெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நான் இது சமாதானத்தோடு உண்மை பின்பற்ற குடும்பத்தை உருவாக்க இங்கே வளர்க்க எனக்கு கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எங்களை ஆளுகிறவர்களுக்காகவும் இங்கே இருக்கிற மக்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். நாம் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குறிப்பாக எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தேசத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த தேசத்தில் கர்த்தாவே இவ்வளவு நாட்களாக எங்களுக்கு சுதந்திரத்தையும் கர்த்தாவே பல உரிமைகளையும் தந்து, நல்ல உரிமைகளை தந்து சுதந்திரமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, உம்மை ஆராதிக்க, ஜெபிக்க, உம்மை பிரசங்கிக்க எல்லா உரிமைகளையும் வாய்ப்புகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நல்ல காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த தேசத்தில் இன்றைக்கு பொருளாதாரமும் எல்லா நன்மைகளும் இன்றைக்கு பெருகி வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு முன்னேற்றங்கள், நல்ல காரியங்கள் எல்லாவற்றுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மக்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்படியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாருக்கும் பொதுவாய் கூறப்பட்டுள்ள இந்த தேவனுடைய கற்பனைகளை கனம் பண்ணுகிறவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக, உமக்கு பயந்தவர்களாக எல்லாரும் நடக்க, உம்மை கனம் பண்ண, நீ சொன்ன இந்த வார்த்தைகளை கனம் பண்ண, அதன்படி வாழ, அதன் மூலமாக பொதுவாக எல்லாருமே காமன் கிரேஸ் என்று சொல்லுமே, எல்லாருக்கும் தருகிற ஆசீர்வாதங்களை ஜனங்கள் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. எல்லா மத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், எல்லா நம்பிக்கைகளை சேர்ந்தவர்களுமே தேவ ஆசீர்வாதங்களை அனுபவிக்கட்டும் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கற்பனைகள் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. இவைகளெல்லாம் பயபக்தியோடு கடைபிடிக்கும் போது கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையை இனிமையான ஒரு வாழ்க்கையை அமையட்டும் கர்த்தாவே. அற்புதமான வாழ்க்கையை அமையட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வளரட்டும், பெருகட்டும். உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். அப்புறம் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் இருக்கிற பல்வேறு அமைப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாரம் முழுக்க நீங்கள் தியானிங்க. இதை எடுத்து பார்த்து பல்வேறு அமைப்புகள், நம்ம சொன்ன இல்லையா, பல அமைப்புகள் இருக்குது நாட்டில். என்ன எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஸ்டேட்டு, இந்த தேசம், பல தேசங்கள், எல்லாத்துக்கும் எத்தனையோ தேசங்களில் இன்றைக்கி சமாதானம் இல்லை. ஜனங்க தூங்க முடியாது, நிம்மதி இல்லை. எனக்கு இப்போ தலையில் பாம் எப்போ விழுன்றது தெரியாமல் எங்கே எப்போ போய் பதுங்கணும், எப்போ பதுங்க குழிக்கு போகணுன்ற மாதிரி அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ தேசத்தில். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக முடியல, படிக்க முடியல, அப்படிலாம் இருக்குது பல தேசங்களில். அதனால தான் நான் சொல்கிறேன், நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் எவ்வளோ பெட்டர் ஸ்டேட்டில்
நம்ம இருக்கிறோம், பெட்டர் கண்டிஷனில் நாம் இருக்கிறோம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கிறோம், நிம்மதியாக போகிறோம் வர்றோம், வேலை நடக்குது, சாப்பிட்றோம், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, எந்த பயம் இல்லாமல் வாழுகிறோம். மற்றவர்களுக்காக கஷ்டப்படுறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிப்போம். நீங்கள் எல்லோரும் ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆளுகிறவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தந்து கிருபையை தந்து நல்ல வழிகளில் நடத்தி நல்ல காரியங்களை செய்ய, நீதியை செய்ய, நியாயத்தை செய்ய, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நடப்பிக்க நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இது உங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கட்டும். இது வாரம் முழுக்க செய்ய வேண்டிய இது. கர்த்தர் உங்களுக்கு பல காரியங்களை உள்ளத்தில் கொடுப்பார் ஜெபம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், அவர்களை மதிக்கிறோம். கர்த்தாவே அவர்களை பெரிதாக எண்ணுகிறோம். தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. தேவனால் அதிகாரம் பெற்றவர்கள், அதிகாரம் உடையவர்கள், கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்களை மதிக்கிறோம், அவர்களை கனம் பண்ணுகிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை ஆளுகிறவர்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாகாணத்தை ஆளுகிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அதில் பெரிய அதிகாரங்களில் உள்ளவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மீது உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். கர்த்தாவே எல்லாத்துக்கும் மேலாக உடைய ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டு. கர்த்தாவே எல்லா கடினமான சூழ்நிலைகளில், சிக்கலான சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலைகளில் சரியான காரியத்தை செய்வதற்கு, சரியான தீர்வுகளை கொண்டு வருவதற்கு, சரியான பதில்களை கொண்டு வருவதற்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. ஞானத்தை தருவீராக, கிருபை தருவீராக. உடைய தயவு அவர்களுக்கு உண்டாக இருக்கட்டும். கர்த்தாவே அந்த காலத்தில் நடக்கிறவர்களாயிராமல் கர்த்தாவே நீர் காட்டுகிற வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய், கர்த்தாவே எல்லா காரியங்களையும் திறமையாய் செய்து வெற்றிகரமாய் முடிக்கிறவர்களாய், கர்த்தாவே ஜனங்களுடைய தேவைகளையெல்லாம் சந்திக்க எல்லா காரியங்களையும் செய்கிறவர்களாய் அவர்களை எழுப்புவீராக. கர்த்தாவே தேவ ஞானம் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். எல்லா துறைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், எல்லா அமைப்புகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், எல்லா தேசத்தை தாங்கி கொண்டிருக்கிற எல்லா நல்ல அமைப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அவைகள் எல்லாம் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டோம். அது மேல் இருக்கிறவர்கள், அதையெல்லாம் நடத்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கும். கர்த்தாவே அங்கே உம்முடைய நியாயம் நீதி நிறுவப்படட்டும். நிலைநாட்டப்படட்டும். கர்த்தாவே நிறுவப்படட்டும், நிலைநாட்டப்படட்டும். ஆளுகிறவர்களையும் அமைப்புகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிரிய ஜனங்களுக்காக வருகிறோம். கர்த்தாவே எல்லா ஜாதி இனம் மொழி எல்லாவற்றையும் சேர்த்து பல்வேறு மொழிகள் இந்த தேசத்தில் எத்தனை ஜாதி ஜனம் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பல விதமான ஜனங்களை கொண்ட இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். தேசத்தில் இருக்கிற ஏராளமான வாலிபர்கள், ஏராளமான கோடிக்கணக்கான வாலிபர்களை நீர் தந்திருக்கிறீர். இந்த தேசத்தில் அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் வேலைகளை கிடைக்க செய்வீராக. எல்லாருக்கும் நல்ல புத்தியை தருவீராக, ஞானத்தை தருவீராக. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தருவீராக. எல்லாரையும் உம்முடைய வழிகளில் நடத்துவீராக, நல்ல வழியை காட்டுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த வாலிபருடைய ஜீவியங்களை தொடுவீராக. உமக்கு பயந்து நடக்க, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறதே. உமக்கு பயந்து நடக்க கிருபை செய்வீர்களாக. இந்த வாலிபர்களை ஆசீர்வதிப்பீராக. வாலிப ஆண்கள் பெண்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்துக்கு நீர் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமாய் அவர்கள் இருக்கிறார்கள், எதிர்காலமாய் அவர்கள் இருக்கிறார்கள். நல்ல புத்தியால் நிறைந்து, தேவ பக்தியால் நிறைந்து கர்த்தா உமக்காக வாழுகிறவர்களாக அவர்களை எழுப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. இந்த தேசத்தின் மீது உடைய கரம் இருக்கட்டும். தேவதூதர்கள் பாதுகாக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பொருளாதார பெருக்கம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கட்டும். பொருளாதாரம் பெருகட்டும். கர்த்தாவே எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அத்தனை பேருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஏழ்மைத்தனம் ஒழிக்கப்படட்டும் முற்றிலுமாக. எல்லாரும் கர்த்தாவே நீர் அவர்களுக்காக எப்படி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசமாக இதை நீர் ஆக்குகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு இடமாக இதை ஆக்குகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். மக்களை எல்லா நன்மைகளால் நிரப்புகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதிப்பீராக. இதற்காக ஜெபிக்க எங்களுக்கு கர்த்தாவே ஜெப ஆவியை ஊற்றுவீராக. இன்றைக்கு ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபிக்க, இந்த வசனங்களை எண்ணி பார்த்து இப்படி ஜெபிக்க நீ கிருபை செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதித்தருளும். இன்றைக்கு வந்து பங்கெடுத்தவர்கள் ஆசீர்வதித்தருளும், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆசீர்வதித்தருளும். உமக்கு எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.